ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரப்டி பண்ணிடலாம். ஸோ ரப்டி பண்ணுறதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கப்பு வரும். அதை இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை லைட்டாக நம்ம பாயில் பண்ண விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பிஸ்தாச்சோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்மண்டையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பாலுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் தேவை இல்லையா, ஸோ அதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் பால் நல்லா வற்றி வரும். வற்றி வந்தால் தான் ரப்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரப்டி ரெடி ஆகிடுச்சது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ அந்த ரசமலாய் ரெசிபி நம்ம பண்ணுறதுக்காக பன்னீர் தேவை. ஸோ பன்னீருக்காக நான் ஃபுல் ஃபேட் மில்க்கு 6 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நம்ம பாயில் பண்ண விட்டுக்கலாம். இப்போ பால் பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப்பு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் பாயில் ஆகிடுச்சது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஸ்டவ்வில் இருந்து நம்ம பாலை செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பாலில் இந்த லைம் ஜூஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ மீதி இருக்கிற லைம் ஜூஸையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு செப்பரேட் ஆகி வரணும். இப்போ இதை நம்ம அந்த தண்ணியும் அந்த பன்னீரையும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்ட்ரைனர், அது மேலே ஒரு க்ளோத்து விரிச்சிருக்கிறேன். உங்ககிட்ட சீஸ் க்ளோத் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் விரிச்சுக்கலாம். இப்போ அதை நான் ஊற்றிக்கிறேன் அது மேலே. இப்போ இந்த பன்னீர் மேலே நம்ம கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லைம் ஜூஸோட ஸ்மெல் போகிறதுக்காக தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி நான் பைப்பில் கட்டி வச்சுருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தண்ணி நல்லா சொட்டு சொட்டாக இந்த மாதிரி வடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பன்னீர் சூப்பராக வந்திருக்குது. இப்போ அந்த பன்னீரில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரசமலாய் அந்த பால் பிடிக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ ரசமலாய் செய்கிறதுக்காக அந்த பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இப்போ அந்த ரசமலாய் பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். அது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரசமலாயோட அந்த பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுது. இப்போ இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து நல்லா வேக விடணும். அதுக்காக நான் ஒரு பரந்த பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. லைட்டாக பாயில் வந்த உடனே அந்த ரசமலாயோட அந்த பால்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை வேக விட்டுக்கலாம். அதாவது நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்பில் இருந்து கொஞ்சம் அது பெருசாக வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம போட்டதை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸை நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ரசமலாய்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சது. நம்ம அந்த ரசமலாய் எல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ சூப்பரான ரசமலாய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சது. இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 hours நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.